சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு சந்திரன் நகர்ந்து செல்கிறது. 3ஆம் இடத்திற்கு செல்லும் சந்திரனால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். 12 குடைவன் 3ஆம் இடம் சென்றால் நன்மை. 3ஆம் இடத்திலே சந்திரன் வரும்பொழுது மனதிலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். மனம் மகிழ்ச்சி அடையும். நல்ல விஷயங்களை பற்றியெல்லாம் கேள்விப்படுவீர்கள். நல்ல விஷயங்களை பற்றி பேசுவீர்கள். நல்லதை காண்பீர்கள், நல்லதை கேட்பீர்கள், நல்லதை பேசுவீர்கள். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் உள்ள சந்திரன் காலை 8:54க்கு ராசிக்கு 2ஆம் இடமாகிய துலா ராசிக்குள் சென்று விடுகிறது. லாபஸ்தானாதிபதி சந்திரன் 2ஆம் இடத்திற்கு செல்வதோடு மட்டுமல்லாமல் 2க்குடைய சுக்கிரன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே இருக்கிறது. 2, 11 ஆகிய வீடுகளுக்கு அதிபதிகளான கிரகங்கள் பரிவர்த்தனை பெறுகின்றன, இடமாற்றம் பெறுகின்றன. இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சுக்கிரன் அண்ட் சந்திரன். எதிர்பாராத விதமாக திடீர் உயர்வு உங்களுடைய பொருளாதார நிலையிலே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது ஒரு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, குறிப்பாக பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். 12ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் ராசிக்குள் வருகிறது. ராசி அதிபதி சந்திரன் வீட்டிலே இருக்கிறது. சந்திரன் சுக்கிரன் பரிவர்த்தனை ஏற்படுகிறது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே சூரியன் புதன் குரு சேர்க்கை மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. ஆகவே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இன்றைய தினம் திருமணம் நிச்சயிக்கப்படும். இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு வீட்டிலே ஒரு சுப நிகழ்ச்சி ஏதேனும் நடத்துவது பற்றிய ஆலோசனை செய்வீர்கள். சுப விசேஷங்களை நடத்துவதற்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பீர்கள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது.